ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டு ஜிஞ்சர் வந்து கன்சீவாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அது வயிறை பாருங்கள், அநேகமாக இன்னும் ஒரு 3 டேஸ்க்குள்ளே குட்டி போட்டுருன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட காட்டுறேன். என்ன குட்டி? ஜிஞ்சர் குட்டிமா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களாடி? உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். வயிறு பாருங்கள் எவ்வளோ பெருசாக தெரியுதுன்னு பாருங்கள். அநேகமாக ஒரு 2 நாளில் குட்டி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். மனிதர்கள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, கன்சீவாக இருக்கோம் அப்படின்னா நம்ம குழந்தை பிற நேரங்களில் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி உறவினர்கள் நிறைய இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இந்த வாயில்லாத ஜீவனுக்கெல்லாம் யார் இருக்கிறா? பாவம், அதுகளே குட்டி போட்டு அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி பார்க்குறப்போ என்னென்னு தெரியல, மனசே கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுக்கு அப்படியே பழகிருச்சுங்க. அதனால் அந்த வாழ்க்கை வந்து அதுங்களுக்கு பழகி போச்சுங்க. இப்போ நம்ம வந்து நான் இப்போ ஒரு பொண்ணு வந்து கன்சீவாக இருந்தால் அதுவே குழந்த பெற்று எடுக்கணும் செய்யணும்னா அது நினச்சி பார்க்கவே என்னென்னு தெரியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, எங்கள் ஜிஞ்சர் அதனால் நம்ம பார்த்து இது பண்ணுவோம். இன்னைக்கு காலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிக்கன்லாம் போட்டோம். ஏன்னா ரொம்பவும் போடல, ரொம்ப போட்டால் அதுக்கு வந்து அது சாப்பிட்றோம். ஆனால் வயிறு வலிச்சிடுதோ என்னமோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிக்கன் பீஸாக போடல, கொஞ்சம் இந்த சிக்கனில் உள்ள கொழுப்பு மட்டன் உள்ள கொழுப்பெல்லாம் எடுத்து போட்டோம். சாப்பிட்டு நல்லா வயிறு தும்முன்னு இருக்குது. அநேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக்கில் வந்து குட்டி போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். நல்லபடியாக குட்டி போட்டுட்டோம். கடவுளை நான் பிரார்த்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.